சூர்யா அவர்கள் திரையுலகத்துல அறிமுகமானப்ப சுமாரான நடிகரா தான் இருந்து வந்தாரு. அதுக்கப்புறம் அவரு தன்னுடைய முழு முயற்சியுமே போட்டு தானே தன்னை உருவாக்கிட்டாரு. அந்த படத்துக்கு முன்னாடி பின்னாடின்னு சூர்யாவுடைய திரைப்பயணத்தை ரெண்டாவே பிரிக்கலாம். அந்த அளவுக்கு இயக்குனர் பாலா அவர்கள் சூர்யாவுடைய திரைப்பயணத்துல ரொம்பவும் முக்கியமானவரா அமைஞ்சிருந்தாரு. நேருக்கு நேர் படத்துல விஜயோட சேர்ந்து நடிச்சப்ப சூர்யாவுடைய வயசு 22. இந்த படத்துடைய இயக்குனரான மணிரத்னம் தான் சரவணனுக்கு சூர்யான்னு பேர் வச்சாரு. ஆரம்பத்துல சூர்யா நடிச்ச படங்கள் எல்லாமே சுமாரா தான் போயிட்டு இருந்தது. சூர்யாவுடைய முதல்ல பெரிய வெற்றி பெற்ற படமே 2001 ரிலீஸ் ஆன நந்தா படம் தான். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து காக்க காக்க ரஜினின்னு சொல்லி இவருடைய நடிப்பு திறனை எல்லாம் காட்ட ஆரம்பிச்சாரு. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துல இருந்தே சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் இடையில ஒரு நட்பு உருவானது. இவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சு வந்தாங்க. ஜோதிகாவுக்கு டைலாக்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு சூர்யா ஹெல்ப் பண்ணதா சொல்லப்படுது. நந்தாவுக்கு அப்புறம் காக்க காக்க படத்துல பட வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஜோதிகா அவர்கள் சூர்யாவுக்கு உதவி இருக்காங்க. சூர்யா அவர்கள் படப்பிடிப்புல நடந்த ஒரு பேட்டியில இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, தன்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாரையுமே ரொம்பவும் கண்ணியமா நடத்துற நடிகையா ஜோதிகாவை நான் பாக்குறேனோ அவங்க மீது எனக்கு இப்போ உண்டானதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்லியிருந்தாரு. சூர்யா கொஞ்சம் குச்ச சபாவம் கொண்டவரா இருந்தாரு. இது ஜோதிகாவுக்கு பிடிச்சிருந்தது. காக்க காக்க படத்துடைய ஷூட்டிங் அப்போதான் சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் காதல் மலர்ந்ததுன்னு சொல்லப்படுது. காக்க காக்க படத்துல கௌதம் மேனன் தேர்வு செஞ்சிட்டு இருந்தப்ப ஜோதிகா அந்த வாய்ப்பை சூர்யாவுக்கு கொடுக்கற மாதிரி பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சூர்யாவுக்கும் கௌதம் மேனனுக்கும் இடையிலையும் நட்பு உருவாகி இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறமா சூர்யாவும் ஜோதிகாவும் ரொம்ப நாள் காதலிச்சுட்டு வந்தாங்க. ஆனா காதலுக்கு சிவகுமார் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இவங்களோட சம்மதத்துக்காக தான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேருடைய காதல் வலிமையை பார்த்துட்டு சிவகுமார் அவர்கள் அவங்களுடைய திருமணத்துக்கு சம்மதம் கொடுத்தாரு. 2006 செப்டம்பர் 11 இவங்களுக்கு திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு அப்புறமா ஜோதிகா அவர்கள் மும்பையில இருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு தியா தேவ்னு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க.